கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசும்படிய கேட்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் நன்றி. இரவெல்லாம் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது புதிய நாளை காணும்படி உதவி செய்து நன்றி. உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தை திறந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா 59:1. இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவதில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. அது 2ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனாகிய நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல போடப்படுகிறது ஆண்டவருடைய கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. இந்த நாளிலே ரட்சிப்பை காண்டவர். அந்த ரட்சிப்பு என்பது விடுதலையை குறிக்கிறது. ஆமே, சோதரம். அது தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபை. ஆமே, இந்த ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை, ஆமே, போராட்டத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. எப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு மனிதனை இன்றைக்கு எத்தனை விதமான பாவங்களும் சாபங்களும் என்ன பண்ணுறங்க ஒரு மனிதனை கட்டி வைத்திருக்கிறது. இந்த நாளில் கூட நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், இல்லை உங்கள் உறவினருக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், இல்லை உங்கள் கூட பிறந்த தம்பிக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், இல்லை புதிய ஆத்துமாக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், அவங்களுடைய தாய் தப்பனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த இடத்துல சொல்லப்படுறது அவருடைய செவி என்ன பண்ணுறது மந்தமாகவே, அவர் காது என்ன பண்ணுறது கேட்குதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். நீ உன் ஜெபத்தை நான் கேட்குறேன், நீ என்னை இயேசுவே நீ சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணுறேன், அது ஆவலோடு கூட உன்னுடைய வேண்டுதலை நான் கேட்கிறேன் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா ரட்சிப்பு என்னும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அவன் ரட்சிக்கலைன்னா ஆமே சோதரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த பூமிக்கு வரவில்லை என்று சொன்னால் அவன் நம்முடைய நிலைமை பரிதவிக்கக்கூடிய நிலைமையாகும். எப்படி ஒரு மனுஷனை சிறைச்சாலையிலே அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஆயுள் தண்டனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லினா அவனுக்கு வாழ்க்கையே முடிஞ்சது. அப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கையில் பாவங்களும் சாபங்களும் இன்றைக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து அவனுக்கு நரகத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த சிறைச்சாலையில், பாவம் என்ற சிறைச்சாலையிலையும், போராட்டம் என்ற சிறைச்சாலையும், சாபம் என்ற சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவர் மனிதனை விடுதலையாக்கி கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி கர்த்தருடைய கை குறுகி போவதில்லை என்று ஏசாயா வாசிக்கிறது போல ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய கை உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் பயங்கரமான காரியங்கள் வாழ்க்கையை செய்யும். எலியாவின் மேல் இறங்கி வந்த கரம், சோதரி எலிசாவை தொட்ட கரம் இந்த காலை நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வாலிபர் மேலே, பிள்ளைகள் மேலே தேவனுடைய வல்லமை உங்கள் குடும்பத்திலே, உங்கள் ஊழியத்தில், சோதர உங்கள் வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவருடைய கை இறங்கி வந்திருக்கு. அவருடைய கை குறுகி போவதில்லை. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் கொடுக்க வல்லமை நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் சொல்றாரு, என் கை என்ன பண்ண குறுகி போகலை, நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன், அற்புதம் உனக்கு நான் செய்வேன் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சிறையிருப்பை மாற்றி சோத்திரம் ஆண்டவருடைய பலத்த கரமானது உங்களை எட்டி பிடிக்கிறது. இந்த காலை நேரத்தில் உள்ளங்கையிலே கர்த்தர் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். சோதரனுடைய கைகள் எப்பொழுது உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. ஆணைகள் அடிக்கப்பட்ட கரத்தை நோக்கி பாருங்க. நிச்சயமாக வாழ்க்கையில நீங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்களை முன் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ரட்சிக்கப்படாதபடி உம்முடைய கைகள் குறுகி போவதில்லை. ஆண்டவர் எந்தெந்த காரியத்தை குறித்து ஆண்டவரை ரட்சிக்க வேண்டும் என்று குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறான், அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஊழியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவம் உண்டாவதாக. முடிவு பரிந்து நிலைநிற்பு ரட்சிக்கப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேறப்பட்ட ரட்சிப்பை ஆண்டவரே, நித்திய ஜீவனை ஆண்டவராக இயேசு
இயேசுவை அப்பாவுமை பின்பற்ற ஆண்டவரே சோதரமுடைய வார்த்தை உட்கொள்ள அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த நேரத்திலும் ஜெபங்கள் இவ்வளவு நான் ஜெபித்திருக்கிறேனே, ஜெபங்கள் கேட்கப்படும் என்று சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் இந்த நாளிலே உடைய ஜெபத்திற்கு ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ அற்புதங்களை செய்வீராக. அற்புதங்களின் தேவன் ஆண்டவரே உம்மால எல்லாம் கூடும் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கர்த்தரின் கை துருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சூத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, வாசத்தால் நீதிமான்